ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆம்பளைங்களாம் நாங்களே சமைச்சு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா போனாங்க இல்லையா? ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே சமைக்க தெரியாது. ஏதேதோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்று கூட ஒத்து வரவே இல்லை, எல்லாமே கருகி போயிடுது. ஸோ இப்போ நம்ம சூர்யா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நேராக யாருக்கும் தெரியாமல் மகாவை பார்க்கறதுக்காக மகா கிட்ட இந்த மாதிரி நாங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது, நீ எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி கொடு, நான் சமைச்சு அசத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மகா இருந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூர்யாவோட ஃபோன்லேயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை கேட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம சூர்யா யாருக்கும் தெரியாமல் காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நான் பாட்டு கட்டுக்கிட்டே சமைக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி மட்டும் பண்ணுங்கள், நான் சொல்கிறத மட்டும் நறுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்றாப்புல. ரொம்பவுமே சூப்பராக விதவிதமாக டிசைனாக பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா செஞ்சு அசத்துறாப்புல. இதெல்லாம் பார்க்குற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றால் எப்படி இப்படிலாம் சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சூர்யா பொய் சொல்லிடுறாரு. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சித்ரா தேவி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சிண்டு முடிச்சு விடுற வேலையை விடவே இல்லையாட்டுக்கு. நேராக போயிட்டு நம்ம விஜயோட அம்மா கிட்ட போயிட்டு பாருங்கள், எல்லாருமே இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பயங்கரமான ஆளச்சு, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா, நீ ஏதாச்சும் சண்டையை உருவாக்கணும்னு தானே பேச வருவ, பேசாமல் ஓடிடு அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சூர்யாவும் சமைச்சு முடிச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் குழுக்க வராங்க. அப்போ நம்ம மகா கை முகம் எல்லாமே க்ரீம் போட்டிருக்கிறதுனால மகாவால் குடிக்க முடியல. நம்ம சூர்யாவே பார்த்திங்கன்னா ஊட்டி விட்றாரு அப்படின்னா பார்த்துக்குங்களேன். ஸோ இதெல்லாமே பார்க்குறாங்க. ஃபைனலாக எல்லாம் மேக்கப் முடித்து எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. சினிமா நடிகைகள் மாதிரி எல்லாருமே பார்த்து அசந்து போய் நிற்கிறாங்க. இப்போ சமையல் சமைச்சு முடிச்சாச்சு இல்லையா? சமையலை பார்த்த உடனே ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிட்றாங்க. இதில் ஏதோ மகா ஹெல்ப் பண்ணியிருக்கா, இல்லைனா இந்த மூஞ்சிங்களாவது இப்படி சமைக்கிறதாவது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.